चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 11/3/1981. முரளியின் சாரம்: வெற்றிக்கான 2 முக்கிய ஆதாரங்கள். இன்று குதாதோஸ்த் இறை நண்பன் தன்னுடைய குழந்தைகளுடன் நண்பனின் ரூபத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு குதாதோஸ்திற்கு எத்தனை நண்பர்கள் இருப்பார்கள்? பொதுவாக வெளிநாட்டினர் நட்பை அதிகம் விரும்புகிறார்கள். பாப்தாதா தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், அனைத்து உறவுகளையும் வைத்து நடந்து கொள்பவராகவும் இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் அனைத்தையும் விட அதிக பிரியமான உறவாக எது அனுபவமாகிறது? சிலருக்கு ஆசிரியர் பிடித்திருக்கும், சிலருக்கு நாயகனின் உறவு பிடித்திருக்கும், சிலருக்கு நண்பனின் உறவு பிடித்திருக்கும். ஆனால் அவரோ ஒரே ஒருவர்தான் இல்லையா? எனவே ஒருவருடன் எந்த உறவையும் வைத்து நடந்து கொள்வதன் மூலம் அனைத்து பிராப்திகளும் கிடைத்தே விடுகிறது. இதுதான் மந்திர சக்தி. அந்த ஒருவருடனே என்ன உறவை வைத்துக்கொள்ள விரும்புகிறீர்களோ அதை வைத்துக்கொள்ள முடியும். வேறு எங்கும் செல்வதற்கான அவசியமே இல்லை. இதைவிட வேறு யாராவது கிடைப்பார்களா என்ற இந்த ஆசையும் அகன்றுவிடும். அனைத்து உறவுகளின் அன்பை வைத்து நடந்து கொள்வதின் அனுபவியாக ஆகிவிட்டீர்களா அல்லது இனிமேல்தான் ஆக வேண்டுமா? என்ன நினைக்கிறீர்கள்? முழுமையான அனுபவியாக ஆகிவிட்டீர்களா? இன்று கடமை உணர்வோடு முரளி கூற வரவில்லை. பாப்தாதாவும் தன்னுடைய அனைத்து உறவுகளுடன் வெகு தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கும் ஆத்மாக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். அனைத்தையும் விட தூர தேசம் எது? நீங்களோ இருந்தாலும் இந்த பௌதீக உலகத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். பாப்தாதா சூக்ஷ்ம உலகத்தையும் தாண்டி நிராகார உலகத்திலிருந்து சூக்ஷ்ம உலகத்திற்கு வந்து பிறகு இந்த ஸ்தூல பௌதீக உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அப்படியானால் அனைவரையும் விட தூர தேசத்தைச் சேர்ந்தவர் தந்தையா அல்லது நீங்களா? இந்த உலகின் கணக்குப்படி யார் அனைத்தையும் விட தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் பாப்தாதா அன்பு நிறைந்த பாராட்டுக்களை தெரிவிக்கிறார். அனைவரையும் விட தொலை தூரத்திலிருந்து வந்திருப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், எத்தனை கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கிறீர்களோ அத்தனை கிலோமீட்டரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபாரினர்ஸ் என்றால் ஃபார் எவர், நிரந்தரமானவர். அந்த மாதிரி வரம் பெற்றவர்கள் தான் இல்லையா? ஃபாரினர்ஸ் இல்லை, ஆனால் ஃபார் எவர். எப்பொழுதும் சேவைக்காக எவர் ரெடி. டைரக்ஷன் கிடைத்தவுடன் சென்று விடுவது. இதுதான் ஃபாரெவர் குரூப்பின் விசேஷம். இந்த நேரம் அனுபவம் செய்த அடுத்த நேரம் அனுபவத்தை சேவிப்பதற்காக தைரியம் வைத்து சேவையில் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். இதை பார்த்து பாப்தாதாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஒருவர் மூலம் அநேக சேவாதாரிகள் பொறுப்பாளராகிவிட்டார்கள். சேவையின் வெற்றிக்காக 2 முக்கிய ஆதாரங்கள் இருக்கின்றன. அதை தெரிந்திருக்கிறீர்களா? பல பதில்கள் வந்தன. அனைவரின் பதிலும் அவர்களுடைய அனுபவத்தின் அனுசாரம் மிகவும் சரிதான். பொதுவாக சேவையில் மற்றும் தன்னுடைய முன்னேறும் கலையின் வெற்றிக்கான முக்கிய ஆதாரம் 1. தந்தையுடன் துண்டிக்கப்படாத அன்பு. தந்தையை தவிர வேறு எதுவும் தென்பட வேண்டாம். எண்ணத்திலும் பாபா, வார்த்தையிலும் பாபா,
காரியத்திலும் தந்தையின் துணை. அந்த மாதிரி அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மா ஒரு வார்த்தை கூறினாலும் அவருடைய அன்பான வார்த்தை இன்னொரு ஆத்மாவையும் அன்பில் கட்டி போட்டு விடுகிறது. அந்த மாதிரி அன்பிலேயே மூழ்கியிருக்கும் ஆத்மாவின் பாபா என்ற ஒரு வார்த்தையே மந்திரத்தின் காரியம் செய்கிறது. அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மா ஆன்மீக மந்திரவாதி ஆகிவிடுகிறார். ஒரு தந்தையின் அன்பு என்றால் அன்பிலேயே மூழ்கியிருக்கும் ஆத்மா. இரண்டாவது வெற்றிக்கான ஆதாரம் ஒவ்வொரு ஞான துளிகளின் அனுபவம் நிறைந்தவர் ஆவது. எப்படி நாடகத்தின் ஞான துளி கொடுக்கிறார்கள், அதில் ஒன்று ஞானத்தின் ஆதாரத்தில் அந்த விஷயத்தை கூறுவது, இன்னொன்று அதன் அனுபவியாகி அந்த ஞான துளியை கூறுவது. நாடகத்தின் ஞானத்தின் அனுபவியாக யார் இருப்பார்களோ அவர் எப்பொழுதும் பார்வையாளரின் நிலையில் நிலைத்திருப்பார். ஒரே சீராக ஆடாத அசையாதவராக இருப்பார். அந்த மாதிரி நிலையில் நிலைத்திருப்பவர்களை அனுபவம் நிறைந்தவர் என்று கூறுவது. ரிசல்ட்டில் வெளிப்படையான ரூபத்தில் நல்லதாக இருந்தாலும் அல்லது தீயதாக இருந்தாலும் கூட நாடகத்தின் ஞானத்தின் அனுபவி ஆத்மா ஒரு பொழுதும் தீயதிலும் தீயதை பார்க்காமல் நல்லதையே பார்ப்பார். அதாவது தன்னுடைய நன்மைக்கான வழி தென்படும். தீமையின் கணக்கு முடிவடைந்தது. நன்மை பயக்கும் தந்தையின் குழந்தையான காரணத்தினால், நன்மையே பயக்கும் யுகமாக இருக்கும் காரணத்தினால் இப்பொழுது நன்மையின் கணக்கு தொடங்கிவிட்டது. இந்த ஞானம் மற்றும் அனுபவத்தின் வலிமை காரணமாக எப்பொழுதும் ஆடாதவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை விரல் விட்டு எண்ணி பார்த்தீர்கள் என்றால் உங்கள் அனைவரிடமும் எத்தனை விதமான வல்லமைகள் இருக்கின்றன. மற்ற ஆத்மாக்களிடம் ஓரிரு வல்லமை இருக்கும். சிலரிடம் அறிவியலின், சிலரிடம் சாஸ்திரங்களின், சிலரிடம் மருத்துவத்தின், சிலரிடம் பொறியியலின் வல்லமைதான் இருக்கும். உங்களிடம் எந்த வல்லமை இருக்கிறது? பட்டியலை எடுத்தீர்கள் என்றால் மிக நீண்ட பட்டியலாக ஆகிவிடும். அனைத்தையும் விட முதல் வல்லமை, உலகின் அனைத்து வல்லமை நிறைந்தவர் உங்களுடையவர் ஆகிவிட்டார் என்றால் உலகின் என்னென்ன வல்லமைகள் இருக்கின்றனவோ அவை உங்களுடையவையாக ஆகிவிட்டன. அந்த மாதிரி பட்டியலை எடுங்கள். உலகின் முதல் இடைக்கடையின் ஞானத்தின் வல்லமை இருக்கிறது. அந்த ஞானத்தின் நினைவு சாஸ்திரமாக பைபிள் மற்றும் குரான் ஆகியவை இருக்கின்றன. எனவே கீதா ஞானத்தை அனைத்து சாஸ்திரங்களின் மற்றும் புத்தகங்களின் தாய் தந்தை என்று கூறுகிறார்கள். அனைத்தையும் விட உயர்ந்தது என்று கூறுகிறார்கள். நேரடியாக யார் கீதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? பிராமணன். அப்படியானால் வல்லமை உள்ளவராகிவிட்டீர்கள் இல்லையா? இதே விதமாக அனைத்து மதங்களிலும் முதன்மையான மதம் யாருடையது? உங்களுடைய பிராமண தர்மம் மூலமாக தான் அனைத்து மதங்களும் ஜென்மம் எடுத்தன. பிராமண தர்மம் தண்டு ஆகும். இந்த தர்மத்தின் இன்னும் விசேஷங்கள் இருக்கின்றன. பிராமண தர்மம் பரம்பிதாவால் நேரடியாக ஸ்தாபனை செய்யப்பட்டது. மற்ற தர்மங்கள், அதாவது மதங்கள், தர்ம தந்தைகளினுடையது. ஆனால் இந்த தர்மம் பரம்பிதாவினுடையது. அது குழந்தைகள் மூலமாக ஸ்தாபனை செய்யப்பட்டது. அவர்களை கடவுளின் குழந்தை என்று கூறுகிறார்கள். அவர்கள் கடவுள் இல்லை. அப்படி நேரடியாக பரம்பிதா மூலமாக உயர்ந்த தர்மம் ஸ்தாபனையானது. அந்த தர்மத்தின் அதிகாரி நீங்கள். ஆதிபிதா பிரம்மாவின் நேரடி வாய்வழி பிறந்தவர்கள். அதன் அதிகாரம் உள்ளவர்கள். அனைத்தையும் விட உயர்ந்த காரியம் செய்யும் நடைமுறை வாழ்க்கையின் அதிகாரிகள் நீங்கள். உயர்ந்த காரியத்தின் பிராப்தியாக முழு உலகின் துண்டுபடாத ராஜ்யத்தின் அதிகாரத்தின் அதிகாரிகள் ஆவீர்கள். பக்தர்களின் அதிகாரிகள் ஆவீர்கள். அந்த மாதிரி இன்னும் பட்டியலை எடுத்தீர்கள் என்றால் அதிகமாக வெளியாகும். அப்படி நீங்கள் எவ்வளவு பெரிய வல்லமை நிறைந்தவர்கள், அதிகாரிகள் என்று புரிந்து கொண்டீர்களா? அந்த மாதிரி அதிகாரம் உள்ளவர்களுக்கு தந்தையும் நமஸ்காரம் செய்கிறார். இவர்கள் அனைவரையும் விட மிக வல்லமை உள்ளவர்கள். அந்த மாதிரி வல்லமை உள்ளவர்களை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அனைவரும் மிக நன்றாக கடுமையாக உழைத்து சேவையின் காரியத்தை விஸ்தாரத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அலைந்து கொண்டிருக்கும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு வழி கூறியிருக்கிறீர்கள்.
தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் சுகத்தின் துளிகளை கொடுத்து திருப்தியான ஆத்மாவாக ஆக்குவதின் நல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையிடம் கொடுத்த உறுதிமொழியை நடைமுறையில் கடைபிடித்து தந்தையின் எதிரில் சிறியதோ அல்லது பெரியதோ பூச்சண்டை கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் சிறியது கூட தந்தைக்கு பிரியமானவர்தான். இப்பொழுது இந்த உறுதிமொழியை நிறைவேற்றி இருக்கிறீர்கள். இன்னும் விஸ்தாரத்தை அடைந்து கொண்டே இருப்பீர்கள். சிலர் நெக்லஸ் கழுத்து மாலை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள். சிலர் மாலையை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள். சிலர் வளையலையும் சிலர் மோதிரத்தையும் உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள். அப்படி அனைவருமே பாப்தாதாவின் நகைகள். ஒவ்வொரு ரத்தினமும் மிகவும் விலைமதிக்க முடியாதது. நகைகளையோ தந்தையின் எதிரில் மிக நல்லவைகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது இன்னும் வரும் நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? நகைகளை இப்பொழுது என்ன செய்வீர்கள்? பாலிஷ். மதுபனில் வந்திருக்கிறீர்கள் என்றால் பாலிஷோ ஆகியே விடும். இப்பொழுது ஷோகேஸில் வையுங்கள். உலகத்தின் ஷோகேஸில் இந்த நகைகள் ஜொலித்து கொண்டிருப்பதாக அனைவருக்கும் தென்படட்டும். ஷோகேஸில் எப்படி வருவீர்கள்? தந்தையின் எதிரில் வந்தீர்கள், பிராமணர்களின் எதிரில் வந்தீர்கள். இதுவும் மிக நல்லதாக நடந்தது. இப்பொழுது உலகின் எதிரில் வர வேண்டும். பகவானின் இந்த குழந்தைகள் ஒவ்வொரு மூலையிலும் வெளிப்பட்டு விட்டார்கள் என்ற இந்த செய்தி உலகின் பல மூலைகளிலிருந்தும் வெளியாக வேண்டும். அதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். அது பாரதமாக இருந்தாலும் வெளிநாட்டின் ஒவ்வொரு மூலைகளாக இருந்தாலும் நாலாப்புறங்களிலும் ஒரே அலை பரவிவிட வேண்டும். எப்படி ஒரே ஒரு சூரியன் மற்றும் சந்திரன் வெவ்வேறு நேரத்தில் தென்பட்டதென்றால் ஒன்றுதான் தெரிகிறதில்லையா? அதேபோல் இந்த ஞான சூரியனின் குழந்தைகள் மூலை மூலைகளிலும் தென்பட வேண்டும். ஞான நட்சத்திரங்களின் ஜொலிப்பு நாலாபுறங்களிலும் தென்பட வேண்டும். அனைவரின் எண்ணத்தில் வாயில் ஞான நட்சத்திரங்கள் ஞான சூரியனுடன் உதயமாகிவிட்டார்கள் என்ற இந்த விஷயம்தான் இருக்க வேண்டும். அப்பொழுது அனைத்து பக்கங்களிலிருந்தும் கிடைத்திருக்கும் ஓசை நாலாபுறங்களிலும் ஒலிக்கும். மேலும் பிரத்யக்ஷத்தின் நேரம் வரும். இப்பொழுதோ மறைவான பாகம்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வெளிப்பாட்டில் கொண்டு வாருங்கள். இதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். பிறகு பாப்தாதாவும் கூறுவார்கள். ஒவ்வொரு ரத்தினங்களின் விசேஷத்தை வர்ணனை செய்தோம் என்றால் அநேக இரவுகள் கழிந்துவிடும். ஒவ்வொரு குழந்தைகளின் விசேஷம் ஒவ்வொருவரின் நெற்றியில் மணி மாதிரி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி அனைத்து விசேஷ ஆத்மாக்களுக்கு, அனைத்து உண்மையான அதாவது சேவைக்கான நிரூபணம் கொடுப்பவர்களுக்கு, எப்பொழுதும் சேவை மற்றும் நினைவில் இருக்கக்கூடிய சேவைக்கு தகுதியான மாஸ்டர், அனைத்து சக்திகளின் அதிகாரம் உள்ளவர்களுக்கு, அனைவரின் மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய மிக அன்பான அன்பிலேயே மூழ்கியிருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் அவ்யக்த பாப்தாதாவின் தனிப்பட்ட சந்திப்பு. நியூசிலாந்து பார்ட்டி. நியூசிலாந்தைச் சேர்ந்தவர்களுக்கு எப்பொழுதும் என்ன நினைவிருக்கிறது? உலகிற்கு புதிய நியூஸ் கொடுக்க வேண்டும் என்ற நினைவு நியூசிலாந்திற்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். நியூசிலாந்து உலகிற்கு தினசரி நியூஸ் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நியூசிலாந்து என்னவாகிவிடும்? முழு உலகிற்காக லைட் ஹவுஸ் ஆகிவிடும். அனைவரின் பார்வை எங்கிருந்து இந்த நியூஸ் வந்தது என்று நியூசிலாந்தின் பக்கம் சென்றுவிடும். இப்பொழுது கூட செய்தித்தாள்களில் ஏதாவது நியூஸ் வருகிறதென்றால் அனைவரின் கவனம் எங்கே செல்கிறது? இந்த நியூஸ் எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதில்தான் செல்லும். அப்படி நியூசிலாந்து இந்த அதிசய காரியத்தை செய்ய வேண்டும். இப்பொழுது ஏதாவது புதிய விஷயத்தை கூறுங்கள். ஏதாவது புதிய திட்டத்தை உருவாக்குங்கள். அங்கிருந்து உலகின் அனைத்து பக்கங்களிலும் பரவிவிடும் அளவிற்கு அந்தளவு டீச்சர்ஸை உருவாக்குங்கள். இந்த அதிசய காரியத்தை செய்யுங்கள். பிறகு எப்படி பெயரோ அப்படி காரியம் செய்தார்கள் என்று கூறுவோம். நீங்கள் அனைவரும் மிகவும் தேடி கண்டெடுக்கப்பட்ட வெகு தொலைதூரத்திலிருந்து தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். பாரதத்தை விட்டுவிட்டு சென்றீர்கள். ஆனால் பாரதத்தின் தந்தை விடவில்லை. நியூசிலாந்தின் பூந்தோட்டமும் மிகவும் மலர்ந்திருக்கிறது. அடுத்து ட்ரினிடாட் பார்ட்டியுடன் சந்திப்பு. குழந்தைகளில்
பாப்தாதா எப்பொழுதும் என்ன விசேஷத்தை பார்க்கிறார்? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து குழந்தைகளில் அவருடைய 21 ஜென்மங்களின் பிராப்தியை பார்க்கிறார்கள். என்னவாக இருந்தார்கள், என்னவாக ஆகியிருக்கிறார்கள், மேலும் என்னவாக ஆகப் போகிறார்கள். அப்படி 3 காலங்களையும் பார்த்து எதிர்காலம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது என்பதையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிராப்தியை புரிந்து கொண்டு அனுபவம் செய்து மகிழ்ச்சி அடைகிறீர்களா? இன்று நான் இதுவாக இருக்கிறேன், நாளை இதுவாக ஆகப் போகிறேன் என்று தன்னுடைய பிராப்தி அந்தளவு தெளிவாக இருக்கிறதா? எப்பொழுது தந்தையின் குழந்தையாக ஆகிவிட்டீர்கள் என்றால், தந்தையின் குழந்தையாவதென்றால் பிராமணன் ஆவது, பிராமணனிலிருந்து தேவதையாகவும் அவசியம் ஆவீர்கள். மற்றபடி தேவதையில் கூட என்ன பதவி கிடைக்கும் என்பது ஒவ்வொருவரின் முயற்சியின் ஆதாரத்தில் இருக்கிறது. இப்பொழுதோ சேவைக்கான அநேக சாதனங்கள் இருக்கின்றன. வாய்மொழியின் கூடவே ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டே கூட உலகின் சேவை செய்ய முடியும். மனசேவை செய்வதற்காக கூட நல்ல வாய்ப்பு இருக்கிறது. முழு நாளும் ஏதாவது விதத்தில் சேவையில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருங்கள். மதுபண்ணில் புத்துணர்வு அடைவதென்றால் சேவைக்காக கருவியாகி சேவாதாரியாகி சேவைக்கான வாய்ப்பை எடுப்பது. சேவை செய்வதற்கு முன்பு முதலில் யார் பொறுப்பாளராகி சேவையில் இருப்பார்களோ அவர்களோடு தொடர்பு வைத்து கொண்டே முன்னேறி சென்றீர்கள் என்றால் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். இப்பொழுது எத்தனை கிளை நிலையங்கள் திறந்துவிட்டு வருகிறீர்கள் என்று பார்க்கலாம். மாத செய்தி இதழ்களில் எத்தனை புது சேவை நிலையங்கள் திறந்திருக்கிறீர்கள் என்று வெளியாகும். நாம் அனைவரும் உலகில் உள்ள அனைவரையும் இங்கு அங்கு அலைவதிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆன்மீக சமூக சேவகர்கள் என்ற இந்த நினைவு எப்பொழுதுமே இருக்கட்டும். அநேக ஆத்மாக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை பார்த்து இரக்கம் வருகிறது தான் இல்லையா? எப்படி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்து நான் எவ்வளவு அலைந்திருக்கிறேன், எத்தனை ஜென்மங்களாக அலைந்து கொண்டிருந்தேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்கிறீர்கள். தன்னுடைய அனுபவத்தின் ஆதாரத்தினால் இன்னும் அதிக இரக்கம் வர வேண்டும். எனவே இந்த ஆத்மாக்களை அலைவதிலிருந்து எப்படி விடுவிப்பது என்று எப்பொழுதும் மனதில் திட்டத்தை உருவாக்கி கொண்டே இருங்கள். தினசரி புது புது பாயிண்ட்டுகளை யோசியுங்கள். எந்த மாதிரி ஒரு பாயிண்டை நான் கொடுக்க வேண்டும், அதன் மூலம் அவர்கள் விரைவிலேயே பரிவர்த்தனையாகிவிட வேண்டும். இப்பொழுது பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கிடைக்கப்பெறச் செய்யுங்கள். எப்பொழுதும் தந்தையோடு சந்திப்பதற்கான சுலபமான வழியை நினைத்து கொண்டே இருங்கள். இந்த சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து அமெரிக்கா பார்ட்டியுடன் சந்திப்பு. எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்கிறீர்களா? பாப்தாதாவினால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்றால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளை தாய் தந்தையர் எப்பொழுதும் எந்த இடத்தில் எந்த சிரமமும் இருக்காதோ அந்த இடத்தில் அமர வைப்பார்கள். பாப்தாதா கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் உங்களுக்கு அமர்வதற்காக எந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்? இதய சிம்மாசனம். இந்த இதய சிம்மாசனம் எவ்வளவு பெரியது! இந்த ஆசனத்தில் அமர்ந்து என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும். எனவே எப்பொழுதுமே ஆசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருங்கள். கீழே வராதீர்கள். எப்படி வெளிநாட்டில் மண் தூசி ஒட்டிவிடக்கூடாது என்பதற்காக அங்கங்கே கம்பளிகளை விரித்திருப்பார்கள். பாப்தாதாவும் தேக உணர்வின் மண்ணில் அழுக்காகிவிடக்கூடாது என்று கூறுகிறார். எனவே எப்பொழுதும் இதய சிம்மாசனதாரியாக இருங்கள். யார் இந்த நேரம் சிம்மாசனதாரியாக இருப்பாரோ அவர்தான் எதிர்காலத்திலும் சிம்மாசனதாரியாக ஆவார். எனவே எப்பொழுதுமே சிம்மாசனதாரியாக இருக்கிறேனா அல்லது இறங்குகிறேன் ஏறுகிறேன் என்று அப்படி இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். ஆசனத்தில் அமர்வதற்குரியவராகவும் யார் ஆகிறார்? யார் எப்பொழுதுமே டபுள் லைட் ரூபத்தில் இருக்கிறாரோ அவர்தான் ஆக முடியும். ஒருவேளை கொஞ்சமாவது சுமை வருகிறதென்றால் ஆசனத்தின் கீழே வந்து விடுவீர்கள். ஆசனத்திலிருந்து கீழே வந்தீர்கள் என்றால் மாயாவை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் மாயா நமஸ்காரம் செய்யும். பாப்தாதா மூலமாக தினசரி சக்திசாலியான உணவு கிடைக்கிறது.
அதை ஜீரணித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் பலகீனம் வர முடியாது, மாயாவின் தாக்குதல் இருக்க முடியாது. நல்லது. வரதானம். ஆன்மீக போதையின் அனுபவம் மூலமாக நிச்சயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய எப்பொழுதும் வெற்றியடைபவர் ஆகுக. ஆன்மீக போதை நிச்சயத்தின் கண்ணாடி, நிச்சயத்தின் எடுத்துக்காட்டு போதை மற்றும் போதையின் எடுத்துக்காட்டு குஷி. யார் எப்பொழுதும் குஷி மற்றும் போதையில் இருக்கிறாரோ அவர் எதிரில் மாயாவின் எந்த ஒரு தந்திர வேலையும் செல்லுபடியாகாது. கவலையற்ற மகாராஜாவின் ராஜ்யத்தினுள் மாயா வர முடியாது. ஆன்மீக போதை சுலபமாகவே பழைய உலகம் மற்றும் பழைய சமஸ்காரத்தை மறக்க வைத்து விடுகிறது. எனவே எப்பொழுதும் ஆத்மீக சொரூபத்தின் போதையில், ஆன்மீக வாழ்க்கையின் போதையில், பரிஷ்தா நிலையின் போதையில் அல்லது எதிர்கால நிலையின் போதையில் இருந்தீர்கள் என்றால் வெற்றி அடைபவர் ஆவீர்கள். ஸ்லோகன். இனிமையின் குணம்தான் பிராமண வாழ்க்கையின் மகான் நிலையாகும். எனவே இனிமையானவர் ஆகுங்கள், மேலும் இனிமையானவராக ஆக்குங்கள். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।